ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 7th டேர்ம் 2 பார்க்க போகிறோம். டேர்ம் 2ல் கலங்கரை விளக்கம். இதில் நிறைய பாடம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத பாடம் தான். அதை நம்ம லைட்டாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். கலங்கரை விளக்கம், கவின்மிகு பாடல், தமிழரின் கப்பற்கலை, இதெல்லாம் வந்து ஓல்டு சிலபஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆழ்கடல் அடியில் இலக்கிய, இந்த இது இம்பார்ட்டன்ட். இலக்கணம் எல்லாத்துலேயுமே இம்பார்ட்டன்ட். இலக்கிய வகை சொற்கள், நம்ம 6th வந்து இலக்கண வகை இருக்கும், அது பார்க்கலாம். இன்பத்தமிழ் கல்வி, அழியா செல்வம், வாழ்விக்கும் கல்வி, பள்ளி மறுதிறப்பு, ஓரெழுத்து, இது இம்பார்ட்டன்ட். ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம். அப்புறம் இதெல்லாம் தேவையில்லை. ஒரு வேண்டுகோள், கீரை பாத்தியும் குதிரையும், பேசும் ஓவியங்கள், தமிழ் ஒளிர்படங்கள், தொழிற்பெயர் இம்பார்ட்டன்ட், திருக்குறள் இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற பாடல் யார் எழுதியிருப்பாங்கன்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். கடியலூர் உருத்திரன் கண்ணனார் வந்து 10 பாட்டில் வந்து 2 நூல்கள் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. இந்த 2 பாலை, பெரும்பானாற்றுப்படை, இந்த 2ஐயும் எழுதியிருப்பாங்க. ஓகே, இது என்னன்னு பார்க்கலாம். வானம் மூன்றிய மதுளை போல ஏனி சாத்திய ஏற்றரஞ்சென்னி விண் பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இளங்கு நீர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும். ஒருத்தரங்கண்ணா இதை ஒன்றுமே இல்லை. அதாவது கலங்கரை வானம் வந்து கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது தாங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குதான். அது என்னது கலங்கரை விளக்கம், தூண் போல இருக்குது. அப்புறம் ஏணி கொண்டு ஏற முடியாது, அப்படி தானே, ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறையறியாமல் தவிக்கும் மரக்கலங்களை தன் துறை நோக்கி அழைக்கிறது. 4 பாயிண்ட் தான். வானம் கீழே விழாமல் பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு உள்ள தூண் மாதிரியும், வானத்தை தாங்கிட்டு இருக்க தூண் மாதிரியும், ஏணி வச்சு ஏற முடியாமல் இருக்கிற உயரத்தையும் வச்சிருக்கு. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடம். அதுக்கப்புறம் அந்த எரியும் விளக்கு வந்து துறையறியாமல் கரை எதுவும் தெரியாமல் இருக்கிற அந்த மரக்கலங்களை கொண்டு வரவங்களுக்கு வந்து அது வழிகாட்டுது. ஓகே, சொல்லும் பொருள்னு பார்த்துலாம். மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர். மதலை தூண், நெகிழினா தீச்சுடர், அழுவம்னா கடல். ஆல்ரெடி நம்ம காடில் அழுவம்னா என்னன்னு பார்த்துருப்போம். அழுவம்னா காடுன்னு ஒரு பேர் இருக்குது, கடல்னு ஒன்று இருக்குது. வேயா மாடம்னா சாந்தால் பூசப்பட்டது, அவ்வளோதான். வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னினா தலையில் இருக்கிற உச்சின்னு சொல்லுவோம்ல, சென்னி உச்சி. உறவு நீர்னா பெருநீர் பரப்பு, கரையும்னா அலைக்கும். நூல்வெளி அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் ஒரு சங்ககால புலவர். இவரோட ஊர் கடியலூர். இவர் 10 பாட்டில் 2 இது எழுதியிருப்பாங்க. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படை பாட்டரை தலைவன் தொண்டைமான் இளந்தெரியன். பெரிய தொண்டை அப்படி அவங்க சொல்லணும். பெரும்பானாற்றுப்படை பாடுரை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். 346லேருந்து இந்த பாடல்கள் தான், 351 பாடல்கள் தான் இங்கே கொடுத்துட்ருக்கு. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாய் பாடப்படுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம். ஓகே, இதில் 10 பாட்டு நூல்கள் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாளையும் ஒரு 10 பாட்டு நூல். ஸோ அதனால் 10 பாட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் 5 படை வச்சு வரும். 4 படை, இன்னொன்று மலைபடுகடாம் ஞாபகம் வச்சிடணும். மீதி குறிஞ்சி, முல்லை, மருதம் தான் மதுரை, நெய்தல நெடுநல், பட்டினப்பாலை, இப்படி ஞாபகம் வச்சா 10 பாட்டு இது. திருமுருகாற்றுப்படை, திருமுருகா பொரு, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். வேயா மாடம்னா சாந்தினால் பூசப்பட்டது, அழுவம்னா கடல், துறையறியாமல் கலங்குவனை என்னது அப்படின்னா மரக்கலங்கள், தூண் அப்படின்னா மதலை, இதில் சென்னினா உச்சி, நெகிழினா தீச்சுடர், ஏனினா ஏனிதான். ஓகே, நெக்ஸ்ட் கவின்மிகு கப்பல் பார்க்க போகிறோம். அதை எழுதுனது யார் அப்படின்னா மருதன் இளநாகனார். இது வந்து எட்டுத்தொகை நூல்களில் கலித்தொகைங்கிற பாட்டில் வந்து அதில் கொஞ்சம் பாட்டு இவர் எழுதியிருப்பார். இப்போ இந்த மருதன் இளநாகனார் வந்து உருகில் இந்த 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 இது வந்து முக்கியம்தான். இந்த முன்னாடி ஓல்டு டிஎன்பிஎஸ்சியில் இது கேட்டிருக்காங்க. உலகிழந்தன்ன உருக்கெழு வங்கம், புலவுதுறை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரைசெலல் இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திரிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒல்லேரி மயங்கு அறிந்து ஒய்ய. இது வந்து எட்டுத்தொகை நூல்கள் ஒன்று. ஓகே, அவரை பற்றின நூல்வெளி பார்த்துடலாம். இவர் ஒரு சங்ககால புலவரில் ஒருவர். கலித்தொகையோட மருதத்திணையில் 35 பாடல்களை எழுதியிருப்பார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர்னால தான் இவர் மருதன் இளநாகனார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவரால் பாடப்பட்டது 400 பாடல்களை கொண்டது. அகநானூறு வந்து 8 தொகை நூல்களை ஒன்று, 400 பாடல்களை கொண்டது. நெடுந்தகை அப்படின்னும் அகநானூரை சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்க. அங்கே 10 பாட்டில் பார்த்தது நெடுநல் வாடை, குழம்பக்கூடாது. ஓகே, சொல்லும் பொருள் பார்த்தலாம். உருகு அப்படின்னா உருனா அழகு, போலனா பிளக்க, வங்கூல்னா காற்று, நீகான்னா நாவாய், வங்கம்னா கப்பல், எல்னா
வங்கம்னா கப்பல், எள்ளுனா பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த, மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம். எடுத்தொகை நூல்கள் என்னன்னு பார்த்துருங்க. இதில் வந்து படை அந்த மாதிரிலாம் வராது. ஓகே, அதனால் இதை ஈஸியாக வச்சிடலாம். நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒரு 3-4 டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு. நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு, பதிற்று 10, பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு. வங்கூல் அப்படின்னா காற்று. மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடு சென்றனா கப்பலில், அதான் வங்கம். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுகிறது நாவாய். பெருங்கடல்னா பெருமை ப்ளஸ் கடல். இன்றாகி அப்படின்னா இன்றாகி சேர்த்து எழுதணும். எதுக இடம்பெறாத சொல் அப்படின்னா இரவும் இயற்கை. ஏன்னா மற்றதெல்லாம் இதில் இங்கு சை சை ல ல. அப்புறம் பொறுத்துக்க பாருங்கள். வங்கம் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். நீகான் அப்படி வங்கம் அப்படின்னா கப்பல். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுவன். எள்ளுனா பகல். மாட ஒல்லேரினா கலங்கரை விளக்கம். அடுத்த பாடம் தமிழரின் கப்பற்கலை. இதில் டைரெக்டாக இங்கே வந்துடலாம். நம்ம இந்த தொல்காப்பியம் வந்து முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் என்று எதை சொல்லுது அப்படின்னா கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. டைரெக்டாக இப்போ முந்தினதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, உலகிழந்தென்ன உருக்கிழு வங்கம் மருத நிலநாகனார் பாடினது என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. பதிற்று 10 இதை வந்து எப்படி 18 நூலும் அருங்கலம் தரியே நீர்மிசை நிவக்கும் பெருங்களி அருப்பெரு அருங்கலம் தரியே நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கம் அப்படின்னா 18 அருப்பெருன்னு பதிச்சிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் சேந்தன் திவாகரம் வந்து என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பலோட பெயர் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி கப்பல் வந்துச்சு அப்படின்னா வெறுமனே மிதக்கும் கட்டைகள் ஃபஸ்ட்டு நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் மீனை பார்த்துருக்காங்க, எப்படி மீன் தண்ணியில் நீந்துதுன்னு பார்த்தா அப்போ தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். அதுக்கப்புறம் கட்டுமரங்கள், பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குறைந்து உட்பகுதியை குறைஞ்சதுனால அது தோணி. அப்போ சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். பெரிய நீர்நிலைகள் கடப்பதற்கு களம், வங்கம், நாவாய். அப்புறம் இந்த பெல்லை பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா நியூசிலாந்து நாட்டு வெலிங்ஸ்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. இது தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல் சென்றன என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி. பிற்கால சோழர்களில் ராசராச சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றன என்று வரலாறு பகிர்கிறது. கப்பல் கட்டும் கலைஞர்களை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கம்மியர். அப்போ அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. களஞ்சை கம்மியர் வருகன கூயி. களஞ்சை கம்மியர் வருகன கூயி எதில் இருக்குன்னா மணிமேகலையில் இருக்கும். ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு இதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் அப்படிங்க. வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். பக்கங்களுக்கு தேக்கு, வெந்தேக்கு. அதில் வெட்டப்பட்ட பகுதியை வந்து வெட்டுவாய். நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை அப்படின்னா இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். தச்சு முலாம்னா இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை, அவருடைய இதெல்லாம். ஆணி, அதாவது ஆணி அரைஞ்சா துரு பிடிச்சிருங்கிறதுக்காக மரக்கட்டையிலே ஆணி பயன்படுத்திப்பாங்க. அந்த ஆணி வந்து தொகுதின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பார்த்துக்கோங்க. ஆங்கிலேயர் செஞ்ச கப்பல் வந்து 12 ஆண்டுக்கு ஒரு முறை சரிபார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் தமிழர்கள் வந்து பழுது பார்க்க வேண்டியதே இல்லை அப்படின்னு வாக்கர் சொல்லியிருப்பாங்க. பாய்மர கப்பலோட வகைகள் இங்கே கொடுத்துருப்பாங்க. பெரிய பாய்மரம், திருக்கை பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம். அதே மாதிரி நிறைய அந்த கெட்டுறதுக்குள்ளே பயன்படுத்தின கயிறு வந்து நிறைய வகையான கயிறு. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோழிப்பாய் கயிறு. அதை ஒட்டுறதுக்கு, அதாவது கீழே வந்து மிதக்கணும் இல்லையா கப்பல். அப்போ பாய்மர கப்பலில் பாய், கயிறு ஆகியவற்றால் பழுது ஏற்படும் போது அவற்றை மாப்பிசின் கொண்டு இணைத்தன என பரிபாடல் கூறுகிறது. அதுக்கப்புறம் கப்பலோட உறுப்புகள் இதெல்லாம் முன்னாடி கேட்டிருந்தாங்க, இப்போல்லாம் கேட்குறதில்ல. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். நங்கூரம் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கும், சுக்கான் வந்து திசை திருப்பதுக்கும், எறானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம். இது புறப்பாடல் பார்த்தா நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழி ஆண்ட உறவோன் மருகன்னு புறப்பாடல் சொல்லுது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டிட்டு வெளியில் போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ புறப்பாடல். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பழந்தமிழர்கள் வந்து ஆமைகளை வந்து வழிகாட்டியாக பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆமைகள் வந்து இனப்பெருக்கிறதுக்கு வந்து தகுந்த இடம் தேடி பயணம் செய்யும். அதை செயற்கைக்கோள் மூலமாக பார்க்கும்போது அது பயணம் செஞ்ச வழியில் தான் நம்ம தமிழர்களும் அங்கங்கே வணிக தொடர்பு ஏற்படுத்தின இடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தினர் என குறிப்பிடப்படுகிறது. களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல், கூப்பிடு அப்படிங்க. கரைதல்னா அழைத்தல்,
கப்பலை அழைக்கும் விளக்கு. களம் கரை. அப்புறம் களம் தந்த பொற்பரிசும் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு புறநானூறு பாடல் இருக்குது. ஸோ இதோட இந்த கப்பல் பற்றின பாடம் முடிஞ்சு போச்சு. சரியான விடை தெரிஞ்சு தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடப்ப என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா இதெல்லாமே பெரிய நீர்நிலையை கடக்க களம் வங்கம் நாவாயலாம் ஓடம் தோணி இந்த மாதிரி தான் சிறிய நீர்நிலையை கடக்க. தொல்காப்பியர் கடற்பயணத்தை டேஸ் என்று குறிப்பிட்டான முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திறப்புவதற்கு சுக்கான். நங்கூரம்னு நிறுத்தி வைக்க. கண்ணடைனா அந்த கேப்பு. கப்பலை கட்டுவதற்கு பயன்படுத்தும் மர ஆணிகள் தொகுதி. கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க நங்கூரம். இளைத்த மரத்தில் காணாங்க. கண்ணடைனா இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். ஓகே, இது பாருங்க. எரானா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகான்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. அடுத்த லெசன் ஆழ்கடலின் அடியில். இதில் ஒன்றுமே படிக்கதாவில்லை. வேணா லைட்டாக நூல்வெளி மட்டும் பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் யாருன்னா ஜூல்ஸ் வெர்ன். இவர் இங்கே உள்ளவர் கிடையாது, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு முன்பே அவர் புதினங்களில் எழுதிய 80 நாட்களில் உலகை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற புதினங்களை எழுதியிருக்கிறாரு. அதில் தான் அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் எனும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று பார்த்துக்கோங்க அவர். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இலக்கிய வகை சொற்கள். இலக்கிய வகை சொற்கள் மொத்தம் 4 இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு எழுத்து தனித்தும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தும் வந்து தருவதுனா சொல். இது நமக்கு அடிப்படை தெரிஞ்சுக்கும். சொல்னா என்ன, சொல்லுக்கு வேறு பேர், மொழி, பதம், கிளவி அப்படிங்கிற வேறு பெயர்களும் உண்டு. இந்த இலக்கிய வகை சொற்கள் வந்து மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். இலக்கண முறைப்படி 4 பிரிக்கலாம். அதான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 6ல் இருக்குது இது. அப்புறம் இலக்கிய முறைப்படி அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இப்போ அது என்னன்னு பார்க்கலாம். இயற்சொல் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே எளிதில் புரிகிற மாதிரி எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் இயற்சொற்கள். இதை வந்து பெயர் இயற்சொல், பெயர் வினை இடை, அதாவது பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல். இப்போ நமக்கு பெயர்னா என்ன தெரியும், நார்மலாக நேம் வந்திருக்கணும், ஏதாவது ஒரு நேம், அதாவது மண், பொண்ணு அந்த மாதிரி நேம் வந்திருக்கும். வினை அப்படின்னா ஒரு செயல் நடந்திருக்கணும். புரியுது இல்லையா? இது நமக்கு நடந்தான்னா புரியுது, வந்தான்னா புரியுது, மண்ணுனா என்னன்னு புரியுது, பொண்ணுனா என்னன்னு புரியுது. அப்புறம் அவனை, அவனால் அப்படின்னா இடைச்சியற் சொல். மாநகர் அப்படின்னா மா அந்த மாதிரி வந்தாலே அது உரி. ஐ, அவனால், ஐ, ஆள், கூ இந்த மாதிரி எது வந்தாலுமே இடை இயற்சொல். திரிசொல் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து இலக்கியங்களில் மட்டுமே தான் வரும். இது யாருக்கு மட்டும்தான் புரியும்னா கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக இருக்கும். இப்போ பாருங்களேன், வங்கூல், அலுவம், சாற்றினான், உருபையன், இதுக்கு எல்லாமே நமக்கு தனித்தனியாக மீனிங் தெரியணும். இந்த வங்கூல் லாஸ்ட்ல இந்த வீடியோவில் தான் இருக்குது ஆன்சர். வங்கூல்னா என்ன, அலுவம்னா என்னென்னு. ஸோ அந்த மீனிங் எல்லாம் அந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் நம்மளால தெரியும். ஸோ அது அந்த மாதிரி வர்றது வந்து திரி சொற்கள். கலைச்சொல் பார்க்கலாம். கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ், ஓஷன்னா பெருங்கடல், மரைன் டெக்னாலஜி அப்படின்னா கப்பல் தொழில்நுட்பம், மரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம், சப்மரைன்னா நீர்மூழ்கி கப்பல், மரைன் கிரியேச்சர்னா கடல்வாழ் உயிரினம், சப்மரைன் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல், ஹார்பர்னா துறைமுகம், ஸ்ட்ராம்னா புயல், செயிலர் அப்படின்னா மாலுமி, ஆங்கர்னா நங்கூரம், ஷிப்யார்ட்னா கப்பல் தளம். ஸோ இதோட 7th டேர்ம் 2ஓட இயல் 1 முடிஞ்சிட்டு அப்புறம் இயல் 2க்குள்ள வீடியோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.